ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி பிட்காயின் ரிலேட்டடான ஒரு வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது, நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் மெத்தடை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி பிட்காயின் ரிலேட்டடான ஒரு வெப்சைட்டு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பிட்காயினுடைய மதிப்பு இந்த 2021 படி எவ்வளோ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கைவிட்டு கூட எண்ண முடியாது. அந்த அளவுக்கு லட்சங்களுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறீங்க. எந்த ஒரு முதலீடுமே நீங்கள் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ரீசார்ஜ் பண்ணணுமா, டெபாசிட் பண்ணணுமா, எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோடைய பேர் பார்த்தீங்கன்னா bdfpool.com. இந்த வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் ஆக்சுவலாக 2019 லான்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் நம்ம ஈஸியான முறையில் மணி மேக் பண்ண முடியும். டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 100 TRX வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நோ டைம் லிமிட், நோ பிளேஸ் லிமிட்டு, நோ ஜெண்டர் லிமிட்டு, நோ இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்களுடைய டைமையுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி இன்கம் அதிகரிச்சுக்க முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஓகே நண்பா, இந்த வெப்சைட்டில் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருங்க. இந்த வெரிஃபிகேஷன் கோட் இந்த இடத்துல அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் விட்ரால் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் விட்ரால் போடுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்கிறாங்க. உங்களை தாண்டி யாருமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செக்யூரிட்டி பாஸ்வேர்டு செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபேவரட் செலிபிரிட்டி யாருன்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபேவரட் செலிபிரிட்டி யாரோ அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கிறதுனால இந்த வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லா பக்காவாக பார்த்தீங்கன்னா இன்கம் வந்துட்டு இருக்குது. என்னுடைய இன்கம்மையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். வாலெட்டில் எவ்வளோ இருக்குங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி விட்ரால் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டில் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். வெப்சைட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுடைய டேஷ்போர்டும் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் இன்கம் எவ்வளோ இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஷோ ஆகுது. இந்த இடத்துல உங்களுடைய டுடே இன்கம், எஸ்டர்டே இன்கம் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கீழே வந்துடுங்க. இந்த இடத்துல ஹோம் இருக்கும். இந்த இடத்துல மைனர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஹோம் பாக்ஸ் மாதிரி. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 30 TRX காயின் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அமௌண்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல பை மைனர் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த 30 உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. நம்ம சைன் அப் போனஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு 30 TRX காயின்ஸ் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் இந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறீங்க. எந்த ஒரு முதலீடுமே நீங்கள் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பண்ணவும் வேண்டாம். ஏன்னா இந்த வெப்சைட் ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்கும் நம்ம சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் இவங்க இழுத்து மூடிட்டு போகலாம். அதனால நம்ம கொஞ்சம் இருக்கக்கூடிய டைமை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு காற்றுள்ள போதே துற்றிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழியை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ரெஃபர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான முறையில் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க பாருங்கள். டோட்டல் கரன்சி நீங்கள் 37 TRX காயின் உங்களால் ஏர்ன் பண்ணிக்கிற முடியும்னு சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா 30 தான். நீங்கள் 30 போட்டிங்கன்னா 36 உங்களுக்கு கிடைக்கும். அது அப்படியே நீங்கள் TRX அந்த ட்ரஸ்ட் வாலெட் அப்படிங்கிற வெப்மணி மூலிமா நீங்கள் ஈஸியாகவே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிற முடியும். அதுக்கான டைமிங்குமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். 720 ஹவர்ஸ் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க்குனா சொல்கிற அளவுக்கு ஒர்க் கிடையாது. டெய்லி ஒரு நிமிஷம் இந்த வெப்சைட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ண போய் அந்த கிளிக் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. அது என்ன கிளிக் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல பை மைனர் அப்படிங்கிற நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பை மைனர் பே அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உங்களுடைய பர்ச்சேஸோடைய ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. பாஸ்வேர்டு அந்த இடத்துல என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல பை மைனர் அப்படிங்கிற நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆயிருங்க. உங்களுடைய மைனர் நீங்கள் பை பண்ணி எடுத்துட்டீங்க. இந்த 30 TRX நீங்கள் டெபாசிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இன்கம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹோமுக்கு பக்கத்தில் மைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள்.
இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் வந்து இந்த மைனிங் வெப்சைட் ஆப்பை பற்றி நிறைய சொல்லியிருப்போம். டெய்லி ஒரே ஒரு கிளிக்கு தான் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல உங்களுக்கு லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். என்னுடைய குமுலேட்டிவ் இன்கம் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல குமுலேட்டிவ் இன்கம் காட்டுறாங்க பாருங்கள். இந்த இடத்துல மைனர் வந்து 30 மைனர் இது 30 TRX வந்து எனக்கு கிடச்சிருக்கு. குவாலிட்டி 1. டோட்டல் ரெவன்யூ வந்து 1.85 TRX வந்து எனக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நான் வந்து என்னுடைய ட்ரெஸ் வாலெட்டில் வந்து நான் வந்து விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ வந்து டைம் லெஃப்ட் வந்து பாருங்கள். இந்த இடத்துல டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல ஏர்னிங்ஸ் டைம் அவுட் இட் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணணும். இதுதான் உங்களுடைய கான்செப்ட்டு. வேறு எந்த மாதிரி ஒர்க்கும் இதில் வந்து கிடையாது. ரொம்ப சிம்பிளான தான். ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் தான் இந்த வெப்சைட்டை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. உங்களால் ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் எப்படி வந்து வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து வித்ட்ராவல் வாலெட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வித்ட்ராவல் அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல வித்ட்ராவல் வாலெட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி இந்த இடத்துல அட்ரஸை நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ட்ரெஸ் வாலெட் அப்படிங்கிற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. எல்லாருனாலுமே இதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். நிறைய பேருக்கு இந்த ட்ரெஸ் வாலெட்டை பற்றி தெரியாது. இதை பற்றின தனி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து பிட்காயின், எத்தீரியம், இந்த ட்ரோன் இதை வச்சுலாம் நம்ம வந்து மணி வந்து மேக் பண்ண போகிறோம். இதை பற்றின வெப்சைட்டில் நிறைய வந்துகிட்டு இருக்குது. இதில் இப்போ கை வச்சோன்னா சூப்பரான முறையில் நம்ம வந்து இன்கம் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வித்ட்ராவல் வாலெட்டோடைய அட்ரஸை நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல ட்ரோன் இருக்குல்லையே, இது கிளிக் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுக்கு வந்து TRXன்னு சொல்லுவோம். இந்த TRXுடைய இந்த காப்பி, இந்த ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காப்பி பண்ணுங்கள். இப்போ வந்து காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணி அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுதான் உங்களுடைய இடத்துல. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற கொடுத்துருங்க. இந்த இடத்துல வாலெட் நோட்ஸ்ன்னு இருக்கும். ஏதோ ஒரு பேர் வந்து ஜஸ்ட் கொடுத்துங்க. விட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வெளியில் வந்துருங்க. இப்போ பண்ணி முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து ஈஸியான முறையில் நீங்கள் வந்து விட்ராவல் பண்ணி எடுத்துக்கிற முடியும். ஓகே. அடுத்த முறையில் நம்ம வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இன்விடேஷன் ரிவார்ட்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது, அவசியம் கிடையாது. ரெஃபர் இல்லாமல் இதில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல யூடியூப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, டிக்டாக்னு இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் வந்து இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி சேனல் பப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க, ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் மேபி வீடியோ பார்க்குறவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இந்த வெப்சைட்டை பற்றின ஒரு டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து வீடியோ மூலியமாக கன்வெர்ட் பண்ணி ஒரு 200 சப்ஸ்கிரைபர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் சேனலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த லிங்க் வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணி இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 TRX காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுப்போம், ரிவார்ட்ஸை வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது யூடியூப் சேனல் நீங்கள் வச்சுருக்கிறவங்க இந்த BDF அப்படிங்கிற பூல் வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது, எப்படி விட்ரால் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடை நீங்கள் வந்து வீடியோ மூலியமாக வந்து மேக் பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து 5 காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இல்லை என்கிட்ட வந்து யூடியூப்லாம் கிடையாது, என்கிட்ட ஃபேஸ்புக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே ஃபேஸ்புக் இருக்கும். 100 ஃபாலோவர்ஸ் 100 ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. மஸ்ட்டாக அது வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நீங்கள் வந்து சொல்லணும். சொல்லி இந்த இடத்துல சப்மிட்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 TRX காயின்ஸ் வந்து இவங்க வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ட்விட்டரும் எல்லாருமே வச்சுருப்பீங்க. ட்விட்டரில் உங்ககிட்ட வந்து ஒரு 100 ஃபாலோவர்ஸ் மட்டும் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே வந்து பண்ணி அந்த லிங்க்கை காப்பி பண்ணி இதில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டிக்டாக் வந்து நம்மக்கிட்ட கிடையாது இந்தியாவில். மேபி இந்த வீடியோ நீங்கள் ஃபாரினில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அப்ராடில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட டிக்டாக் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு என்டர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு 1000 ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிங்க் நீங்கள் வந்து கொடுத்துட வேண்டியதான். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 TRX காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மூலியமாகவும் நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இல்லை அதை தாண்டி நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல இன்விடேஷன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அவுட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியான முறையில் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணி உங்களுடைய TRX காயின்ஸில் எடுத்துக்கிற முடியும். அந்த பிட்காயின் அந்த ட்ரெஸ் வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை டேரெக்டாக உங்களுடைய அமௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக கிரெடிட் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வெப்சைட்டை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் அண்ட் ஆப்பை பற்றி சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.